சில பேர் இங்க இருக்கிறீங்க பாருங்க, பிரதர் என்கிட்ட கோடிகளை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி என்கிட்ட பிசினஸ் பார்ட்னர் இல்ல, ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு இன்னும் இணைப்புகளை நான் இன்னும் பார்க்கல. ஐ டோன்ட் ஹேவ் கனெக்ஷன்ஸ். கர்த்தருடைய தூதன் அன்னைக்கு மரியாதை பார்த்து சொன்னதை இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். எந்த மனுஷனும் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்து காட்டுவார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துடைய தீம் ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம். 2026 is the year of anointing overflow. தமிழ்ல சொல்றோம், அபிஷேகம் நிரம்பி வழிதலின் வருஷமாக கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில ஒரு விசேஷத்தை கொண்டு வருது, ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்மளை எக்ஸ்ட்ராடினரியா மாத்துது, நம்மளை வித்தியாசமாக காண்பிக்குது. சங்கீதம் 45 அதோடைய 7ஆம் வசனத்தை முதல் தமிழ்ல படிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லயும் நம்ம படிக்க போறோம். இதுல சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு, அபிஷேகத்துடைய வல்லமை பத்தி சொல்றாரு. அவர் சொல்றாரு, இயேசுவே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே. அப்ப பாத்தீங்களா, சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவ தேவனேன்னு கூப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு பைபிள்ல இல்லைன்னு யார் சொல்றது? தீர்க்க தரிசனமா வரப்போற இயேசு கிறிஸ்துவ இப்பவே தேவனேன்னு கூப்பிட்டார் சங்கீதக்காரன். தேவனே உம்முடைய தேவன். உம்முடைய தேவன் யாரு? பிதாவானவர். தேவனே இயேசுவே உம்முடைய தேவனாகிய பிதா உம்மை உமது தோழரை பார்க்கிலும். அந்த வார்த்தைகளை சொல்லுங்க எல்லாருமே, தோழரை பார்க்கிலும். நம்ம எல்லாருக்கும் தோழர்கள் இருக்கிறாங்க, தோழிகள் இருக்கிறாங்க, குடும்ப ஜனங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, வேலையாட்கள், உடன் வேலையாட்கள், இந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சுற்றிலும் ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவை என்னவாக மாத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கலாமா இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இதில் அவர் சொல்றாரு, your God, you love righteousness, you hate wickedness, therefore your God has anointed you with the oil of gladness. King James versionல பாருங்க, above. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், above. NIV-ல கூட நீங்க பார்க்க முடியும், above your companions. NIV-ல பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி, NIV-ல பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. இது ரொம்ப அருமையான ஒரு வசனம் பாருங்க, இதை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா இருக்குது. அருமையான விஷயம். Your God has set you above your companions. பதர் நான் இன்னும் மேலே வரணும் பதர். நான் அநேகரை விட கர்த்தரை உயர்த்தணும். என் காம்படிட்டர்ஸை விட நான் என் கம்பெனி நல்லா இருக்கணும். என் கூட இருக்கிற அத்தனை ஜனங்க மத்தியில் கர்த்தர் என்ன உயர்த்தணும். நான் உயர்ந்த ரகமாக இருக்கணும், நான் டிஃப்ரென்ஸ் மேக்கராக இருக்கணும், நான் ஸ்பெஷலாக இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வசனத்தை பாருங்க. God has set you above your companions. எப்படி நடக்க போகுது இது? எப்படி இந்த உலகத்தில் எப்போவுமே போட்டி போடுற இந்த உலகத்தில் எப்படி நம்ம உயர்றது, எப்படி மேலே வர்றது? He set you above your companions by anointing you. Hallelujah. எப்படி நடக்குது அந்த உயர்வு? எப்படி வருது? அபிஷேகத்து நிமித்தம் வருது. By anointing you with the oil of joy. எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் என்னை உயர்த்துகிறது. அது நம்ம வாழ்க்கையில் ஒரு தனித்தன்மையை கொண்டு வருது. இந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேக்டரை கொண்டு வருது. இந்த அபிஷேகம் நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்குது. பாரு, இந்த உலகமே காமன் ஜனங்களால் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அன்காமனாக மாற்றுவார், உங்களை விசேஷித்த வகையில் உங்களை உயர்த்துவார். அப்போ அபிஷேகம் தான் டிஃப்ரென்ஸ் மேக்கர். பல பேர் இருக்கிறாங்க பதர் என் கம்பெனியில், ஒரு பொசிஷனுக்காக எல்லாரும் போட்டி போடுறாங்க பதர். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி வழிங்கன்ற நான் அபிஷேகமாக்கப்பட்ட தேவ பிள்ளை ஞாபகப்படுத்திங்க. உங்கள் அபிஷேகம் நிரம்பி வழிட்டோம். எத்தனை பேர் போட்டி போட்டாலும் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற உயர்வை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அபிஷேகம் டிஃப்ரென்ஸை உண்டாக்கும். உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் உட்புறமான அபிஷேகம். இதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பினார்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நம்ம மேல அவர் இறக்குனார்னா, இதுதான் பரிசுத்த ஆவியின் வெளிப்புற அபிஷேகம். அப்ப நமக்கு உட்புற அபிஷேகமும் இருக்குது, வெளிப்புற அபிஷேகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னர் அனாயிண்டிங். அப்புறம் சொல்லுங்க, இன்னொரு அனாயிண்டிங். அது என்னது? அது நமக்கு அவுட்டர் அனாயிண்டிங். அதையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறார். இந்த அபிஷேகம் தான் வித்தியாசத்தை உண்டாக்குது. இந்த அபிஷேகம் தான் வித்தியாசம் உண்டாக்குகிறவர்களா நம்ம மாத்துகிறது. எங்க போனாலும் பாருங்க, நம்ம தான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். எங்க போனாலும் நம்ம ஒரு மாபெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். நம்ம நிமித்தம் நம்ம கம்பெனி ஆசீர்வாதமா இருக்குதுன்றது அவங்க உணரணும். நீங்க கம்பெனியில் 2 நாள் போலனா அவங்க விசாரிக்கணும், என்னப்பா அவன் வரல
அவன் வராதது தெளிவாக தெரியுதுப்பா நமக்கு. அவன் வந்தானா ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவான். இப்படி பேசணும் பாரு நம்மளை பற்றி. 2 நாள் வரல அவன், நல்ல வேலை ஒளிஞ்சான். அப்படி பேசக்கூடாது நம்மளை பார்த்து. என்ன பை வரல நீங்கள், இல்லை இன்னும் 2 நாள் ஒரு மாதம் கூட லீவ் எடுங்க, நிம்மதியாக இருக்கணும். அப்படியே ஆகக்கூடாது பாரு நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம ஒரு 2 நாள் வரல, நான் கம்பெனியை நம்மளை மிஸ் பண்ணும். ஏன் அவ்வளோ நாள் லீவ் எடுக்கிறேன்னு நம்மளை பார்த்து கேட்கணுமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறவர்களா கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் வித்தியாசம் உண்டு பண்ணுகிறவனாக என்னை மாற்றுகிறது. The anointing on your life makes you a difference maker in this world. இந்த அபிஷேகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் இதில் நிரம்பி வழிய முடியும். அதனால தான் அபிஷேகத்தை பற்றி நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும், ரைட்? ஸோ வாங்க, ஒரு சில வித்தியாசங்களை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது தான் இன்னர் அனாயிண்டிங். அவருடைய வல்லமை நம்ம மேலே இருக்கிறது தான் அவுட்டர் அனாயிண்டிங். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதான் அபிஷேகம் இருக்குதே, அப்புறம் என்ன போய் அபிஷேகம் வேணும்னு ஏன் கேட்குறது. அவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா, 2 விதமான அபிஷேகம் ஒரு விசுவாசிக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அதனால இந்த அந்நிய பாஷையில் பேசுறது, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஊழியம் செய்கிறது, இதை நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்லை. என்னன்னு கேட்டால், இல்லை நாங்கள் ஏன் இன்னொரு அபிஷேகத்தை கேட்கணும், நாங்கள் என்னத்தை அது பின்னாடி போகணும், நான் ரட்சிக்கப்பட்ட போதே அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் தானே. உண்மைதான், ஆனால் பாதி உண்மையை தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட போதே கிடைச்சது உட்புற அபிஷேகம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொரு அனுபவம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம். அவர் நம்மை நிரப்பும் பொழுது அந்த அபிஷேகம் நிரம்பி வழியுது, அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியுது. அதனால தான் 2 விதமான அபிஷேகம் இருக்குதுன்றதை நம்ம தெளிவாக கற்றுக்கணுமா இருக்குது. ஒரு சில வித்தியாசங்களை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன், தமிழில் நான் சொல்லிட்டு வர்றேன். அஃப்கோர்ஸ் யூ நோ தட் த நோட்ஸ் இஸ் அவைலபிள் ஆன் அவர் வெப்சைட். ஆல்ரைட், நோட் பண்ண முடியுறதை நோட் பண்ணிக்கங்க. ஆனால் இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவை. நல்லா கவனிங்க. உட்புற அபிஷேகம்ன்றது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பது. வெளிப்புற அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருப்பது. உட்புற அபிஷேகம்ன்றது அவருடைய பிரசன்னத்தை சார்ந்தது, பிரசன்னத்தை பற்றின விஷயம். வெளிப்புற அபிஷேகம்ன்றது அவருடைய வல்லமையின் ஒரு விஷயமா இருக்குது. பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே உட்புற அபிஷேகம் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சது வெளிப்புற அபிஷேகம் தான். அதுவும் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான். யாரு? ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு. இவங்களுக்கு மட்டும் இந்த அவுட்டர் அனாயிண்டிங் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க மதிக்கலன்னா அது அவங்கள விட்டு போயிடுது, அவ்வளோதான். உள்ளான அபிஷேகம், உட்புற அபிஷேகம் இருக்குது. ஆனால் யார் யார் ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்புற அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அது நீங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அடுத்தது பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்காக. The inner anointing is for you. ஆனால் வெளிப்புற அபிஷேகம் இருக்கு தெரியுமா, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், that is so that you can be a blessing to others. நீங்க பிறருக்கு ஊழியம் செய்யும்படி அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உட்புற அபிஷேகம்ன்றது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத வெளிப்படுத்துது. See, by the inner anointing I know that I am blessed. ஆனா அவுட்டர் அனாயிண்டிங்னால நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். By the outer anointing you can become a blessing to many. The inner anointing is for revelation. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ரெவலேஷன் வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெவலேஷன் இல்ல, ரெவலேஷன் சொன்னீங்களா? ஓகே, தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு வெளிப்பாடு வேணும். The inner anointing gives you revelation. பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட வசனம் it jumps out at you. டக்குன்னு அந்த வசனம் உங்ககிட்ட பேசுது பாருங்க, அவ்வளோ தெளிவாக பேசுது, அவ்வளோ ஆனந்தமாயிருது. அதுதான் ரெவலேஷன். ஹோலி ஸ்பிரிட் அதை உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னர் அனாயிண்டிங் அதை கொண்டு வருது. ஆனால் அவுட்டர் அனாயிண்டிங் டெமான்ஸ்ட்ரேஷன், செஞ்சு காட்டுது. இந்த வெளிப்பாடு அதை அப்படியே செஞ்சு காட்டு. நீங்கள் போய் ஜெபம் பண்ணீங்கன்னா அற்புதம் நடக்கும், நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அதிசயங்கள் நடக்கும். இப்படி தான் கர்த்தர் அதை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், தி அவுட்டர் அனாயிண்டிங் இஸ் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். இன்னொரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சில காரியங்களை நான் ஆட் கூட பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த நேரத்தில். எஸ், இன்னர் அனாயிண்டிங்ன்றது இட் ஸ்டில்ஸ் யூ. உட்புற அபிஷேகம் உங்களை அமைதிப்படுத்துகிறது, ஆனால் வெளிப்புற அபிஷேகம் உங்களை எழுப்புகிறது. இங்கிலீஷில் பாருங்க, அருமையாக வரும். த இன்னர் அனாயிண்டிங் ஸ்டில்ஸ் யூ. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை அமைதிப்படுத்துவார். ஆறாம இருக்கு, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்வாரு. ஆனால் மேலே இருக்கிறவருடைய வல்லமை சொல்லும், எழும்பி பிரகாசி, நான் உன்னை ஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்டரிங் யூ. தி அவுட்டர் அனாயிண்டிங் ஸ்டர்ஸ் யூ அப் ஃபார் மினிஸ்ட்ரி. த இன்னர் அனாயிண்டிங் அஃபெக்ட்ஸ் யுவர் வாக். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷங்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ல, அவன் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். முதல்ல இருந்த மாதிரியே இருக்க முடியல, முதல் பார்க்குற படங்கள் பார்க்க முடியல, முதல் அடிக்கிற ஜோக் அடிக்க முடியல. ஏன்னா மனதுக்குள்ளே இப்போ ஆவியானவர் வந்துட்டார். அவர் சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை, ஏன் சும்மா இதுக்கெல்லாம் வாயல்ச்சுன்னுக்கிற அப்படின்றார் ஆவியானவர். இதெல்லாம் உனக்கு பாவம், உனக்கு செட் ஆக மாட்டேங்குது, சும்மா அதெல்லாம் பண்ணுகாத அப்படின்னு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இட் சேஞ்சஸ் யோர் வாக், பட் தி அவுட்டர் அனாயிண்டிங் சேஞ்சஸ் யோர் ஒர்க்.
நீங்கள் செய்கிற வேலை வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ட்ரெயினராக இருக்கலாம், பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். பாருங்கள், whatever vocation you're called to fulfill, எந்த வேலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த வெளிப்புற அபிஷேகம்ன்றது ஒரு வித்தியாசமான எஃபெக்ட் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும், ஒரு வல்லமையை ரிலீஸ் பண்ணுது. இன்னொரு வித்தியாசம் பாருங்கள், இந்த இன்னர் அனாயிண்டிங் ஆவியின் கனியை கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த ஆவியின் கனியின் குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வளர்ச்சியின் ரீதியாக கொண்டு வருகிறார். அன்பு, சமாதானம், சந்தோஷம் அத்தனையும். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் இந்த ஆவியானவரின் வரங்களை செயல்படுத்துகிறது. தி அவுட்டர் அனாயிண்டிங் இல்லாமல் ஆவியின் வரங்கள் வேலை செய்யாது. அதனால தான் அவுட்டர் அனாயிண்டிங் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்தது பாருங்க, இன்னர் அனாயிண்டிங்கை இம்பார்ட் பண்ண முடியாது, அதை பகிர்ந்துக்க முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கு ஒரு அதே ஆவியானவர் எனக்கு வேணும், நீங்கள் கை வச்சு ஜெபிச்சிங்கன்னா ஆகணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் உங்களுக்கு இன்னர் அனாயிண்டிங். ஆனால் அவுட்டர் அனாயிண்டிங்கை வந்து நம்ம இம்பார்ட் பண்ண முடியும். ஆவியின் வரங்களை இம்பார்ட் பண்ண முடியும். ஆவியின் வரங்களை நம்ம பகிர்ந்துக்க முடியும். அதை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பகிர்ந்துக்க முடியும்ன்றது தான் கரெக்டான வார்த்தை பாருங்க. இம்பார்ட் பண்ணிக்க முடியும். அது கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டில் மட்டும்தான் சாத்தியம். அவுட்டர் அனாயிண்டிங் கேன் பி இம்பார்ட்டட். டிஃபரன்ஸ் நம்பர் 13 பாருங்க. The inner anointing is the indwelling of the Holy Spirit. ஆவியானவர் எனக்குள் வசிப்பது உள்ளான இல்லை உட்புற அபிஷேகம். ஆனால் ஆவியானவர் என்னை நிரப்புவது அது வெளிப்புற அபிஷேகமாக இருக்குது. பட் த infilling of the Holy Spirit is the outer anointing. எல்லாரும் உள்ளத்து மேலே கை வைங்க, எல்லாரும் சொல்லுங்க infilling. அப்போ என்னது அது? அவுட்டர் அனாயிண்டிங். எல்லாம் சொல்லுங்க indwelling. அது இன்னர் அனாயிண்டிங். எனக்குள்ள வாசம் செய்கிறார், அது இன்னர் அனாயிண்டிங். ஆனால் என்னை நிரப்புகிறார்னும் போது அதுதான் அவுட்டர் அனாயிண்டிங். இது ரெண்டுமே நமக்கு தேவை, நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இன்னொரு வித்தியாசத்தை சொல்லிட்டு இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம போக போகிறோம். டிஃபரன்ஸ் நம்பர் 14 பாருங்க, இதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. த இன்னர் அனாயிண்டிங் இஸ் த ஃப்ளோ ஆஃப் த டிவைன் லைஃப் இன்டு யூ. அருமையான விஷயம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட போது ஆவியானவர் நமக்குள்ள வந்தார். என்னத்தை கொண்டு வந்தார்? தேவ ரகமான ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க ஜீவன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல இருக்கிற வார்த்தை ஜோயே. ஜோயேனா தேவ ரகமான ஜீவன், டிவைன் லைஃப்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். எப்ப வந்துச்சு அந்த ஜீவன்? ரட்சிக்கப்பட்ட போது ஆவியானவர் வந்தாரு, அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள ரிலீஸ் ஆச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது, மரணம் இல்லை. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த ஜீவன் வெளியே வந்துருச்சுன்னா வியாதியை ஜெயிச்சிருன்னு சொல்றேன் நான். உங்களுக்குள்ள மரணம் இல்லை, வியாதியை ஜெயிக்கிற அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இன்னர் அனாயிண்டிங்னா தேவரகமான ஜீவன் எனக்குள் பாய்ந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவுட்டர் அனாயிண்டிங் என்ன தெரியுமா? இட்ஸ் தி ஓவர்ஃப்ளோ ஆஃப் த டிவைன் லைஃப் ஃப்ளோயிங் த்ரூ யூ. எனக்குள்ள இருக்கிற அந்த தேவ ரகமான ஜீவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாகும்படி என் மூலமாக பாய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுதான் அவுட்டர் அனாயிண்டிங். இந்த அவுட்டர் அனாயிண்டிங்கை நம்ம எல்லாரும் எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி அடுத்த வாரம் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். தெரியாமல் இந்த வாரம் வந்துட்டேனே அப்படின்னீங்கன்னா, இந்த வாரம் அந்த அவுட்டர் அனாயிண்டிங் பற்றி ஆழமான ரகசியங்களையும் சத்தியங்களையும் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு வெளிப்புற அபிஷேகம் தேவை. சொல்லுங்க இந்த வார்த்தைகளை, வெளிப்புற அபிஷேகம் தேவை. இப்போ வெறும் அபிஷேகம் தேவைன்னு சொன்னால் கூட அதே அர்த்தத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க எனக்கு அபிஷேகம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க ஐ நீட் தி அனாயிண்டிங். யூ நீட் தி அவுட்டர் அனாயிண்டிங். இன்னைக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்க. ஏன்னா தேவனுடைய ஊழியத்தை தேவ வல்லமை எல்லாம் நம்மளால் செயல்படுத்த முடியாது. கர்த்தருடைய வேலையை கர்த்தருடைய வல்லமையால தான் செய்யணும். அந்த கர்த்தருடைய வல்லமை படிப்பறவை காட்டிலும் மேன்மையானது, இணைப்புகளை காட்டிலும் மேன்மையானது, எல்லா விதமான ரிசோர்சஸ் பொருட்கள் பொருளாதாரத்தை விட அது மேன்மையானது. இந்த அபிஷேகம் இல்லாமல் வாழ்க்கையில் மேன்மைகளை நம்ம பார்க்க முடியாது. கர்த்தருக்காக நம்ம பயன்பட முடியாது. பாருங்க, அபிஷேகம் இல்லாமல் அழைப்பு வெறும் ஒரு குறிக்கோளாக மாறிடும். Your anointing, your calling will become just an ambition. அனாயிண்டிங் இல்லாமல் பிரசங்கம் வெறும் மோட்டிவேஷனல் ஊக்குவிக்கும் பேச்சாக மட்டும் போயிடும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்காக போயிடும். அபிஷேகம் இல்லாமல் சர்ச் ஒரு சங்கமாக போயிடும். சர்ச் பிகம்ஸ் a mere club. அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் அட்டூழியமாக போயிடும். மினிஸ்ட்ரி will only become something that is fun seeking. சும்மா ஜாலியாக அப்படி செஞ்சுன்னு போகிற மாதிரி ஆகிடும். ஆனால் அபிஷேகம் இருந்துச்சுன்னா அது ஊழியம். அபிஷேகம் இருந்தால் அந்த இடத்துல வாழ்க்கை மாறும். அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கும். அதனால தான் நம்மளுக்கு அபிஷேகம் தேவை. கர்த்தருக்காக நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அபிஷேகம் தேவைப்படுது. பல வருஷங்களுக்கு முன்பதாக எல்ஆர் நகரில் நம்ம தெருக்களில் ஊழியம் செய்யும் போது அப்போ நிறைய இடங்களுக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஏரியா முழுவதும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்ஆர் நகரில் நிறையா லேண்ட்மார்க்குங்க இருக்குது.
அங்கே உள்ளே போனோன்னா நம்ம சொல்லுவோம் எல்ஆர் நகர் மரத்துக்கிட்ட முருகர் லைன் அப்படின்னா 10வது கிராஸ்ட்டு போகணும் இல்லையா. அபிபை டீ கடைனா 15வது கிராஸ்ட்டு போவோம். 36 கிராஸ்னா அதான் கொஞ்சம் எண்டுக்கு போகிறோம். அங்கே கேண்டில் கோயிலெல்லாம் இருக்கும். அதை தாண்டி அப்படியே நம்ம போவோம். அது எப்படி அம்பேத்கர் நகர்னு வந்தோம்னா மாதன் பார்க்னு ஒரு ஏரியா இருக்குது, அம்பேத்கர் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, ரவி டிப்போ அது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ எல்ஆர் நகரில் 36 கிராஸ்னு ஒரு இடம் பாருங்கள். அங்கே தான் ஆல்மோஸ்ட் ஏரியா முடிவடைஞ்சு கோட்ரஸுங்கெல்லாம் புதுசாக கட்டின கோட்ரஸுங்கெல்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ ஏன் இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த கதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியும் நம்ம. இப்போ அந்த இடத்துல போய் நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு சகோதரி அவங்க இன்வைட் பண்ணுறாங்க, எனக்கால் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க மாற்று மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப பயந்து கேட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டாங்க கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்த அவங்கள ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம். போன உடனே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு தொண்டை வலி ரொம்ப அதிகம். நான் போய் செக் பண்ணும்போது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க என் த்ரோட்டில் சர்ஜரி பண்ணும், ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஆவியானுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவங்க கீழே விழுறாங்க. அப்படி நடக்கும். ஆவியானுடைய வல்லமை நம்ம சரீரத்தில் இறங்கும்போது நம்ம சரீரம் சில நேரத்தில் அதை தாங்க முடியாது. பரலோக வல்லமையை நேச்சுரல் சரீரம் எல்லா நேரத்திலும் தாங்க முடியாது. பட்டுன்னு கீழே விழுவோம் பாருங்க. இப்போ கீழே விழுந்தே ஆகணும்னு வராதிங்க. அவர் கை வச்சாருன்னா பட்டுன்னு விழுவேன் நான் அப்படின்னு. ஏன்னா விழுறது முக்கியம் இல்லை, ஆவியானுடைய வல்லமையால் தொடப்படுறது தான் முக்கியம். இல்லை விழுந்துட்டா சரியாயிடும் ஒரு சில பேர் விழுந்து எந்திரிச்சு இன்னும் பிரச்சனையோட போகிறவங்க இருக்கிறாங்க, அது வேற கதை. சரி, ஆனால் இப்போ விழணுன்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை, சுகமாகணுன்னு நம்மளுடைய நோக்கம். வல்லமை தொடணும் நம்மளை. ஆனால் ஆவியானுடைய வல்லமை தொடரும்போது விழுறது சாத்தியம் தான், அது நடக்கிறது தான். அது இப்போ நான் ஜெபம் பண்ணோன்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க உடம்பே வலியாக இருந்துச்சு, அந்த வலி இப்போ கம்ப்ளீட்டாக நீக்கப்பட்டாச்சு. எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, காய்ச்சலும் இல்லை, இப்போ த்ரோட் பெயின் கொஞ்சம் கூட இல்லை. தேங்க்யூ பிரதர். நாங்களும் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை பார்த்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு சில நாட்கள் தான் பாருங்கள், ஒரு வாரம் கூட இல்லை. திரும்பி அந்த பக்கமாக விசிட்டிங் போகும்போது அந்த சகோதரி கூப்பிட்றாங்க, பிரதர் வாங்க ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி. நாங்கள் உள்ளே போகிறப்ப அவங்க சொல்கிறாங்க நாங்கள் டாக்டரை விசிட் பண்ணோம், என் தொண்டையில் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்ன டாக்டர் இப்போ செக் பண்ணிட்டு சொல்கிறாரு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, இது எப்படின்னு தெரில, உனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்றாரு. இது எப்படி சாத்தியம்? படிப்பறிவுக்காக நன்றி. ஆனால் நான் பைபிள் காலேஜ் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் காலேஜ் டைம்ஸ் இருக்கும் போதே எல்லாரும் நகரில் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பிசாசு போகிறது பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்னால இல்லை. பிசாசு யாரையாவது பார்த்து கேட்டுருக்குதா, நீ என்ன டிடெச்சா பிடெச்சா கரெக்டாக பேசு, என்ன பாஸ்டர் அப்படி ஒன்று கேட்க போகிறது இல்லை. கவலைப்படாதீங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தின் வல்லமையும் வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு தான் செயல்படுது. பிசாசு எப்படி துரத்தப்படுறது? அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். my appointing needs anointing. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சில பவர் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். your anointing requires the appointing. கர்த்தரால் ஒரு ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்ட உங்களுக்கு அபிஷேகம் தேவை. அது ஒரு ஆப்ஷன் இல்லை, அது ஒரு தேவை. your appointing requires the anointing. அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு பர்சனல் அம்பிஷனை அபிஷேகம் இல்லாமல் செய்யலாம், ஆனால் கர்த்தருக்காக செய்கிறத கர்த்தருடைய வல்லமையால் தான் செய்யணும். அப்போ இது என்ன வெறும் ஊழியக்காரங்களுக்கான பிரசங்கமா? இல்லை. நீங்கள் ஒரு தாய், ஆனால் உங்கள் பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்கணுமா? அது ஒரு ஊழியம். கம் ஆன் மதர்ஸ், அது ஒரு ஊழியம். நீங்கள் ஒரு தகப்பன், உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்காக கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறணும்னு வளர்த்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் செய்கிறது ஒரு ஊழியம். உங்களுக்கு வெறும் பூஸ்டோ ஹார்லிக்ஸோ தேவையில்லை, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவைப்படுது. ஏன்னா நீங்க செய்யறதும் ஊழியம் தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் தகப்பன்மார்கள்ட்ட சொல்றேன், நீங்க உங்க வீட்டில் ஒரு சபையை நடத்திட்டு இருக்கிறீங்க, உங்க வீட்டில் தேவனுக்காக பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறீங்க, கர்த்தருக்காக பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறீங்க. அது ஒரு ஊழியம். அது ஊழியம்னா உங்களுக்கு அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன நியமிச்சிருக்கிறார், அதனால எனக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். my appointing requires the anointing. அபிஷேகம் எனக்கு தேவைப்படுது. அபிஷேகம் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஜீசஸே அபிஷேகம் இல்லாமல் எதுவுமே செய்யல. சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து குழந்தையிலேருந்து அற்புதம் பண்ணிருந்தார் அப்படின்வாங்க. இல்லை, குழந்தையிலேருந்து அப்படியே கோலி விளையாடும் போது சின்ன கோலியாக இருந்தாலும் டூமாங்கோலியா அடிச்சு சாவச்சாரு, அப்படியே செதறி விட்டார் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நிறைய பேர் எப்படி விளையாட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து தொட்டிலேருந்து அற்புதம் பண்ணாராம். ஒரு புறா வந்து அடிபட்டு கிடந்துச்சான் பாருங்க, 2 வயசு இயேசு கிறிஸ்து அப்படி எடுத்து அது புறாவை அப்படியே சுகமாக்கி அனுப்பிவிட்டார் அப்படின்னு. இதெல்லாம் கட்டுக்கதைகள். வேதத்தின் படி பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்த பிறகுதான் அவர் அற்புதங்களை செய்ய துவங்குகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவரே அபிஷேகம் வராம ஊழியம் செய்யலனா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அவர் அப்பாயிண்டிங்
requires the anointing. anointing எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. பாருங்க இயேசு கிறிஸ்துவை பத்தின வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 10:38, ஆக்ட்ஸ் 10:38ல பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா, அபிஷேகம் தேவைப்பட்டுச்சு அவருக்கு. இப்படி சொல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் தேவையில்லை என்று தேவன் எண்ணினார். அப்படியே வருது, அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். How did Jesus go about doing good? By the power of the Holy Spirit. ஊழியத்துக்கு அவருடைய வல்லமை நிச்சயமாக அவசியம். அவருக்கு மட்டும் இல்லை, சீஷர்களுக்கு அவசியமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் இவங்க என்ன சாதாரண பைபிள் காலேஜில் படிச்சிங்கன்னு நினைக்கிறீங்களா? படிச்சாங்கன்னு இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ ஒருவேளை அப்படி யாராவது ஒருத்தர் சந்திச்சா எவ்வளோ ஆச்சரியப்படுவோம் நம்ம. ஐயா, நீங்கள் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தீங்களா? 3 வருஷம் அவரை பார்த்து பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் பயிற்சி பெற்றீங்கன்னா என்ன பயங்கரம் இது. அப்பேற்பட்ட சீஷர்களை பார்த்து ஜீசஸ் சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுறேன். சரி ஜீசஸ், நாங்கள் போய் உலகத்தை கலக்கட்டுமா? ஜீசஸ் சொல்கிறாரு, எல்லாம் கலக்கலாம், ஃபர்ஸ்ட் எருசலேமில் போய் காத்துரு அப்படின்றாரு. ஏன் ஜீசஸ், 3 வருஷம் உங்கள் கூட இருந்தது போதாதா? எத்தனை கேள்விகள் வந்திருக்கும். 3 வருஷம் உங்கள் கூட தண்ணியில் நந்தவரே எங்கள் தலைவராக இருக்கிறார் அப்போஸ்தலர் பேதுரு, வாழ்க. அகத்தான் உட்காந்துக்கிறார். நீங்கள் 5 அப்பம் 2 மீனை பிச்சு கொடுக்கும்போது நாங்களும் பிச்சு கொடுக்கலையா? பிச்சு துண்டலையா? நாங்கள் அந்த அதிசயத்தை பார்க்கலையா? நாங்கள் செத்தவனை உயிரோடு எழுப்பினீங்களே, லாசருவை எழுப்பின போது நானும் அங்கே பக்கத்தில் தானே இருந்தேன், பார்த்தனே, அதிசயத்தை பார்த்தனே, அபிஷேகத்தை. ஆண்டவரே, ஜீசஸ் சொல்ற பாரு, இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் உட்கார், காத்துரு, ஜெருசலேமில் காத்துரு. ஏன் ஆண்டவர், என்ன ஆண்டவர் நடக்க போகுது? அப்போஸ்தலர் 1:8 பாருங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 1 and verse number 8. அவங்கள பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது, அதான் ஒரிஜினல் இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது, அவுட்டர் அனாயிண்டிங் இது, இன்னர் அனாயிண்டிங் இல்லை. உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமை. பவர், ஹalleluya, பவர், வல்லமை, பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்ப நடக்கும் இது? ஆவியானுடைய வல்லமை உங்க மேல வந்தாதான் எனக்காக நீங்க சாட்சிகளாக இருக்க முடியும். ஏன்னா அந்த வார்த்தை பார்த்தோம் தெரியுமா, வல்லமை, பலனடைந்துன்ற வார்த்தை ஒரிஜினல் கிரீக்ல அது டியூனாமிஸ். எழுதிங்க பார்க்கலாம், வேதத்திலே கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம், டியூனாமிஸ். இந்த பலன் அடைந்தார் அப்படின்ற அந்த பலன் அடைவீர்கள் என்ற வார்த்தை, வல்லமை என்ற வார்த்தை, யூ ஷல் ரிசீவ் பவர் என்ற வார்த்தை வந்து டியூனாமிஸ். டியூனாமிஸ்னா என்னது? இட் இஸ் பவர் இன் ஆக்ஷன். செயல்படும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை, செயலாற்றும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு சக்தி. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூனாமிஸ் தேவை. இது யார் தர்றது? பரிசுத்த ஆவியானவர். இது என்ன அபிஷேகம்? இதுதான் வெளிப்புற அபிஷேகமாக இருக்கிறது. ஹalleluya. God wants you to have this power in your life. இந்த பவர் இல்லாமல் நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. இந்த பவர் இல்லாமல் நம்மளால எதையும் பெருசாக கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. ஒரு தாய்க்கும் இந்த வல்லமை தேவை, ஒவ்வொரு தகப்பனுக்கும் தேவை, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற உங்களுக்கு தேவை, டீச்சிங் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியிலும் மினிஸ்ட்ரியில் இருக்கிற உங்களுக்கு இது தேவை. எப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் தான் உங்களை வித்தியாசப்படுத்துகிறது. இட் பிரிங்ஸ் யூ above your companions. சங்கீதம் 45:7 நம்ம படிச்சது பிரகாரம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். அப்போ இணைப்புகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். படிப்பு, அறிவு அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை ஒருவேளை படிக்காமல் போயிருந்துருக்கலாம். பாருங்க, அது இப்போ திரும்பி போய் நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்க முடியுமா என்ன? இல்லையா? இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் திரும்பி போய் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் இம்ப்ராக்டிக்கலான விஷயங்கள். அப்போ ஆனாலும் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படணும்னு விருப்பப்படுறீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எல்லா இணைப்புகளுக்கும் மேலாக, எல்லா திறமைகளுக்கும் மேலாக, எல்லா படிப்பறிவுகள் பதவிகளுக்கும் மேலாக கர்த்தருடைய மேலான அபிஷேகம், அவருடைய வெளிப்புற அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும்னு சொல்கிறேன் நான். இந்த அபிஷேகம் ஒரு வித்தியாசத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும். இந்த அபிஷேகம் தான் வித்தியாசத்தை உண்டாக்குறது. எல்லாரும் சொல்லுங்க, my appointing requires the anointing. அது எல்லா விஷயத்தையும் பேட்சப் பண்ணிரும்னு சொல்ற பாருங்க. மரியாள் வந்து கேட்குறாங்க அன்னைக்கு தூதர்கிட்ட, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, நான் ஒரு கன்னிகையா இருக்கிறேன், நான் எப்படி பிள்ளையை பெற்றெடுக்க போறேன்? உடனே அப்போ தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அப்படின்னு அர்த்தம், எனக்கு இணைப்புகள் இல்லை. சில பேர் இங்க இருக்கிறீங்க பாருங்க, பிரதர் என்கிட்ட கோடிகளை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி என்கிட்ட பிசினஸ் பார்ட்னர் இல்லை, ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு இன்னும் இணைப்புகளை நான் இன்னும் பார்க்கல. ஐ டோன்ட் ஹேவ் கனெக்ஷன்ஸ். கர்த்தருடைய தூதன் அன்னைக்கு மரியாதை பார்த்து சொன்னதை இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். அப்படின்னா அவுட்டர் அனாயிண்டிங். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வெளிப்புற அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தைகளை.
அவுட்டர் அனாயிண்டிங் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். எந்த மனுஷனும் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்து காட்டுவார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் உங்களுக்காக செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை உங்களுக்காக? யூ நீட் தி அவுட்டர் அனாயிண்டிங். இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது பிரகாரம் பைபிள் காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நல்ல பைபிள் காலேஜஸ் இருக்குது, நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக போய் நீங்கள் படித்து தேவனை பற்றின அந்த ஞானத்திலையும் வேதத்தை குறித்த அந்த அறிவில் நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல, பணமும் நம்மள்ட்ட அவ்வளோ இருக்கல. நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயே நான் எல்ஆர் நகரில் இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தெருவா போய் பிரசங்கம் பண்ணுறது எல்லாத்துலேயுமே. எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண கூட வராது பாருங்கள். ஆரம்பத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய பாஸ்டர் அப்போ நான் போயிட்டு இருந்தேன், அந்த சபையின் போதகர் எங்களை வந்து ப்ரேயர் செல்லுக்காக எங்களை பிரித்து விட்டாங்க, ரெண்டு பேராக பிரித்து விட்டாங்க. அப்போ நான் ஒரு செகண்ட் பியூ அந்த மாதிரி படிக்கிறேன் பாருங்கள். அப்போ என்னையும் இன்னொரு என்னுடைய நண்பன் பேர் வந்து யாபேஸ், அவரை யாபான்னு கூப்பிடுவோம் நம்ம. நானும் யாபாவும் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆஸ்டின் டவுனில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வீட்டில் எங்களை ப்ரேயர் நடத்த சொல்கிறார். நான் இது வரைக்கும் நடத்தலை, ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்ச, நிறைய விஷயங்கள் வேதத்தில் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கர்த்தர் மேலே வாஞ்சையாக இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஜெபம் நடக்கணும் பாருங்கள். அந்த ரூமில் வெறும் ஒரு 20 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ யாபா சொல்கிறான் என்கிட்ட, கிரேஸ் நீ தான் வர்ஷிப் இன்னைக்கு, நீ வர்ஷிப் எடுத்துரு அப்படின்றாரு. நான் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என் கர்த்தருக்காக பண்ண மாட்டேனான்ட்டு ஒரு வெறி எனக்கு. சரி நீ பண்ணுன்ட்டு அவர் எந்திரிச்சு நிற்க சொன்னார். நான் எந்திரிச்சு நின்ட்டேன். எந்திரிச்சு நின்று இப்போ வார்த்தை வர மாட்டேங்குது. உட்காரும் போது நல்லா வார்த்தை வருது, இவன்கிட்ட பேசும்போது நல்லா வார்த்தை வருது. எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்போ சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, நல்லா வருது. நின்ன உடனே எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊழியம் பண்ணணுன்ன உடனே இப்போ வாய் அடைக்குது. நீங்கள் இது அனுபவிச்சதில்லை. இப்போ உங்களுக்கு கூப்பிட்றேன் பாருங்கள் மேலே சாட்சி சொல்லுங்கன்ட்டு. ஐயோ பிரதர் இது என்ன புரியுது, அது வேற ஒரு விஷயம் பாருங்க. அது இப்போ வார்த்தையே வரமாட்டேங்குது. இப்போ நான் பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்ட்டு, நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு உட்கார்ந்தவன் தான் யாபா கண்ணத்தை வந்து பார்க்குறாரு, ப்ரேயர் மிஸ்டர் எங்கடா இவன் காணோன்னு. உட்காந்துட்டேன், கீழே உட்காந்துட்டேன், எல்லாரும் உட்காந்து நானும் உட்காந்துட்டேன். நான் இல்லை யாபா நான் நிற்கிறதில்ல, வரமாட்டேங்குது, வார்த்தையே வரமாட்டேங்குது. இல்லை கிரேஸ் நீ தான் பண்ணணுன்னு அவன் சிரிக்கிறான் வேற ஒரு பக்கம். நீ தான் பண்ணு, எல்லாரும் தேடுறாங்க எங்கடா இங்கே வர்ஷிப் லீடர்னு ஒருத்தர் ஒல்லியா நின்றுந்தாரு, எங்கே காணோம் இந்த மனுஷன்ட்டு. நான் உட்காந்து நீ போ நான் போன்ற. அப்புறம் ஃபைனலாக இருந்துச்சுன்னு வர்ஷிப் நடத்தி முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு பயணம், இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு யூத் டீமுக்கு என்ன லீடராக போட்டாங்க சர்ச்சில். அப்போ அந்த யூத் டீம் பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் தான் பிரசங்கம் பண்ணணும். எனக்கு இன்னும் ஞாபகம் பாருங்க, கிதியோனுடைய ஸ்டோரியிலேருந்து ஜட்ஜஸ் சாப்டர் 7 நான் பிரசங்கம் பண்ணுறேன். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்புறம் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 அதுலேருந்து இன்னொரு பிரசங்கம் பண்ணுறேன். இதெல்லாம் ஆரம்ப நாட்கள் ஞாபகம் வருது பாருங்க. என்ன வேடிக்கையாக போச்சு தெரியுமா, நான் பிரசங்கம் பண்ண போகும்போது என்ன வேடிக்கையாக போச்சு. வார்த்தைகள் சரியாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, சென்டென்ஸ் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஆரம்பிச்சிடுறேன், சென்டென்ஸை முடிக்க முடியல. ஆகுது அந்த மாதிரி உங்களுக்கு ஆனதில்லை? ஆகும். இப்படி கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லும் போது தான் இப்படி ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களுக்காக, ஆமென். ஆதியாகமம் கர்த்தருடைய வல்லமைகளால் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ சென்டென்ஸ் முடிக்க மாட்டேங்குது. அங்கே வந்துக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம். நீங்கள் இப்படி வெளிப்படையாக சிரிக்கிறீங்க, ஏன்னா இப்போ வேற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க தலை கீழே போட்டு சிரிக்கிறாங்க, என்னடா பேசினுக்கிறாங்க அப்படின்ட்டு. சென்டென்ஸை நிறைவேற்ற முடியல பாரு. இப்போ கொஞ்சம் அரைகுறை கன்னடா தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம், ஆரம்பிச்சிருவோம். சார் பஸ் இக்கடை ஓதுறேன் அப்படின்ட்டு அப்புறம் வராது பார்த்தீங்களா, ஃபினிஷ் பண்ண முடியாது. ஹிந்தியில் எத்தனை பேர் அதை அனுபவிச்சுக்கிறீங்க? ஆரம்பிச்சிருவீங்க. பை கித்தனை டைம் லகேகா அந்த முடிவு வராது. அப்படிதான் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன், சென்டென்ஸை முடிக்க முடியல. அங்கே இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. நான் இப்போ வந்துட்டேன் பிரசங்கத்துக்கு, முடிச்சாகணும். சரி எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் பாருங்க. ஆனால் இதான் விஷயம் பாருங்க, அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குது. அது வெளியே வரணும்னா நம்ம தான் வேலை செய்யணுமா இருக்குது. ஆனால் ஒன்று இருந்துச்சு பாருங்க, என்கிட்ட திறமை இல்லை, அனுபவம் இல்லை, சரியா தமிழ் பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவு கூட இல்லை. இப்போ கூட பாருங்க, லோக்கல் தமிழை வச்சு தான் இவ்வளோ தூரம் நத்தின்னு வந்துங்கிறேன் நான். அதை கேட்டால் நீங்களும் வந்துருக்கிறீங்க, வசனத்தை பெற்றுக்கொண்டீங்க, அதான் விஷயம் இல்லையா? இவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். ஆனால் ஒன்று இருந்துச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் அசைக்க முடியாத ஒரு விஷயம், இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறேன் நான். வளர ஆரம்பிச்சு. ஒரு யூத் கேம்பில் ஒரு 5 நிமிஷம் நான் பேச சொன்னாங்க. யூத் கேம்பில் எங்கள் டீம் என்னத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறது முன்னாடி வந்து பேசணும். இப்போலாம் நம்ம பசங்க அசால்ட்டாக பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துருந்துங்க இல்லையா? நான் அங்கே எடுத்துகிட்டு போகிற ஒரு சீட்டில் எழுதின்னு, இந்த பாயிண்டெல்லாம் எழுதின்னு போனேன் ஒரு சீட்டில். அது எடுத்துகிட்டு ஸ்டேஜில் போகிறேன், மைக்கு கையில் கொடுத்துட்டாங்க. நான் போயிட்டு நின்று, அதாவது கர்த்தர் இப்படி சொல்கிறான்னு ஆரம்பிக்கிறேன். அந்த சீட்டை காணோம். சீட்டை தேடுறேன், எங்கே வச்சனோ தெரிலன்ட்டு பேசினேன். மகத்தில் சிரிப்பச்சு பேசினேன். அப்போவே தெரிஞ்சு பாரு நடிக்கிறது நம்மளுக்கு. பேசினேன், இங்கே தேடுறேன் சீட்டை காணுமே. அது காணோன்ன உடனே கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அவ்வளோ நேரம் கை நல்லா தான் இருந்துச்சு, கை நடுங்க ஆரம்பிச்சு, பட்டுன்னு ஆச்சுக்கணும் அப்படியே லிப்ஸ் மேலே.
அது வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த என்டையர் நோட்ஸ்ல எனக்கு இருந்த ஒரே ஒரு பாயிண்ட் எது தெரியுமா? பிசாசு கொள்ளிவாய் இல்ல, அவன் ஒரு பொக்கவாய். அது ஒண்ணுதான். அந்த ஒரே ஒரு டைலாகை வச்சு ஃபுல் பேச்சை முடிச்சுட்டு இறங்கி போய் உட்காந்துட்டேன். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் நான் பொக்கவாயா இருந்திருப்பேன். ஆனா அபிஷேகம் வேலை செஞ்சாதான் ஊழியத்தை செய்ய முடியும். பக்கத்தில் இருங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பலத்தினால இல்ல, அதனால கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, துணிச்சலா இறங்குங்க, அபிஷேகம் வேலை செய்யும். சடார்னு வேலை செய்யும்னு சொல்லல, நீங்க இறங்கி செஞ்சுட்டே இருங்க, அபிஷேகம் வளர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் இருந்தாலும் கண்டிப்பா என்னால பிரசங்கம் பண்ண முடியும். அபிஷேகத்தை விசுவாசிக்கிறதுனால சொல்றேன். இன்ன வரைக்கும் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்ல. நான் ஒவ்வொரு சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பயம் வருது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு சர்வீஸ்க்கு முன்னாடி எனக்கு பயம் வருது. எந்த இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைட்டா ஒரு பயம் வருவார். அப்பவே சொல்லுவாப்பா, என்ன நீங்க அபிஷேகிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க அபிஷேகத்து நிமித்தம் உங்க ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க. நான் மேல வந்து எவ்வளவு நல்ல பிரசங்கியாரா மாறுறேன்றது என்னுடைய எண்ணமே இல்லை. I am not here to become a great preacher. I am here to preach the great message. I am here to preach the great message. உங்களை பத்தின நல்ல செய்தியை நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டா போதும். என் கண்கள் அப்படியே என்கிட்ட இருந்து அப்படியே ஜனங்க பக்கம் திரும்பிச்சு பாருங்க. நான் நல்லா பண்ணணும், நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படி யோசிக்காம ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும். இந்த வார்த்தையை கொண்டு நீர் அநேகரை தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. அதனால தான் சொல்றேன், அபிஷேகம் நமக்கு தேவை. இது ஒரு ஆப்ஷன் இல்லை, இது நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் தெரியுமா? கவனிங்க. I want to give you another powerful statement. இதை எழுதிங்க பார்க்கலாம். Without the anointing, your calling is dangerous. With the anointing, you become dangerous. நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர் நானு, ஆனா அபிஷேகத்தை பெறலனா அந்த அழைப்பே உங்களுக்கு டேஞ்சரஸா மாறிடும். அந்த அழைப்புனாலேயே அந்த மனுஷன் நாசமா போயிடுவான். ஏன்னா கர்த்தருடைய அழைப்பை சொந்த உழைப்புல செய்யறதுக்கு அவர் பிரயாசப்பட்டுருவாரு. அதனால என்ன ஆயிருது? பலவிதமான பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு அவர் நாசமா போயிடுவார். ஆனா அழைக்கப்பட்டவன் அபிஷேகப்படணும். அழைக்கப்பட்டவன் அபிஷேகப்படணும். Without the anointing, your calling is dangerous. அபிஷேகம் இல்லாத பட்சத்தில் உங்க அழைப்பே உங்களுக்கு ஆபத்தா மாறிடும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பைபிள்ல இருந்தே. ஆனா அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்க ஆபத்தானவங்களா மாறுவீங்க. பிசாசு உங்களை பார்த்து அலறுவான்ற, நான் பிரச்சனை உங்களை பார்த்து அலறும். இந்த சமுதாயமே உங்களை பார்த்து வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கும். காரணம் என்னது? A man who is called and anointed is a dangerous man on a mission. Dangerous. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், dangerous. இல்லை சொல்லதான் சொன்னேன், நீங்கள் பாடிட்டு. ஓகே, இன்னொருத்தர பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஆபத்து நீங்கன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ரொம்ப ஆபத்து எனக்கு இல்லை, சொல்லுங்க பிசாசுக்கு அப்படின்ட்டு. ஆபத்தானவங்க நீங்க. ஏன்னா அந்த மாதிரி வல்லமை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. உண்மையாகவே பிசாசானவன் பயப்படுறான். 100% நான் சொல்கிறேன் பாருங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது பாருங்க, ருத்ரப்பா கார்டன் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு தடவை ஒரு ப்ரேயருக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்ச ஒரு பிரச்சனை. நானும் இன்னொரு தம்பியும் அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கிறேன் பாருங்க. வீட்டு முன்னாடி போய் நிற்கிறேன். உள்ள இருக்கிற அந்த அம்மா பிசாசு அந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த அம்மாவை அவங்க தலையை விரிச்சு போட்டு தலை இப்படி சுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த பக்கமா ஃபேஸ் பண்ணிட்டு நான் போய் கேட்டுக்கிட்ட நிற்கிறேன். அவங்க அங்கேருந்து சொல்றாங்க, கிரேஸ் பிரதர் நான் கரீத்தியா நீனு பிசாசு என்ன பிரதர் இருந்துச்சு, அதை கவனிச்சிங்களா? பத்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? கிரேஸ் பிரதர் நான் கரீத்தியா நீனு. கிரேஸ் பிரதர் ஒன்றும் இல்லை, ஆனா அவர் மேல இருக்கிற அபிஷேகம் பயங்கரமானது. நீங்களும் நானும் நம்மளுடைய திறமைகள், அனுபவங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதை வச்சு உலகத்தில் என்னத்தை ஜெயிக்க முடியும்? எல்லார் மாதிரியும் போட்டி போட்டுன்னு வைத்தறிச்சல்லையும் கசப்பு தன்மைகளையும் இல்லையா, இவனை கால் தடிக்கி விட்டு அந்த இடத்துல லஞ்சம் கொடுத்து இப்படிதான் முன்னேறணுமா இருக்கும். ஆனா நம்மலாம் வேற மாதிரி. ஹல்லேலூயா. நம்மலாம் சாதாரணமானவங்க, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அசாதாரணமானது. அந்த அபிஷேகத்தினால தான் வாழ்க்கையை நடத்துறோம். யாராவது சந்தோஷமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நீங்க அதை நம்புறதா இருந்தா. எஸ், அபிஷேகம் அசாதாரணமானது. அப்போ அபிஷேகம் இல்லைன்னா உங்க அழைப்பு உங்களுக்கு டேஞ்சரஸ். அவங்களுக்கு அழைப்பே தெரிஞ்சிருக்க கூடாது. ஏன்னா அவசரப்பட்டு தான் சொந்த பலத்தில் செய்ய போயிடுவான் பாருங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா போய் விழுந்துரும் அந்த மனுஷனுக்கு. ஆனா அபிஷேகம் பெற்ற மனுஷன் அவன் பிசாசுடைய ராஜ்யத்துக்கே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பர்சனாக இருக்கிறான் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. வித் த அனாயிண்டிங் யூ பிகம் டேஞ்சரஸ். ஆண்ட்ரூ வாமக்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் 4 பேரை உயிரோட எழுப்பினவர். சொந்த மகன் செத்து போனவர் உயிரோட எழுப்பிட்டார். செத்து ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்க பிள்ளைய. இவர் இங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டே போயிருக்கிறாரு. அங்கே போய் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ரீச் ஆனால் செத்து போன பையன் தான் எந்திரிச்சு வந்து கதவே திறந்து கொடுக்குறான். அப்பேற்பட்ட வல்லமை அவர் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் அவருடைய நண்பன் இறந்து போயிட்டாரு. ஒரு சில மோசமான ஜனங்க வந்து இவரை கடத்தின்னு போயிட்டாங்க. ஏன்? இவர் போனால் எழுப்பிடுவார் அப்படின்ட்டு. உண்மையாக நடந்த சம்பவம். இன்றைக்கி நம்மளை யாராவது கடத்துறாங்களா சொல்கிறேன் நான். அவன் என்ன பண்ணிட போகிறான்? அவன் பேர் கிறிஸ்தவன் பார். அப்படி யாரும் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது இல்லையா? கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே
வெளிப்படையாக காணப்படணும்னு சொல்கிறேன் நான். இந்த வல்லமை நிமித்தம் நம்ம எல்லாரும் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வி ஆர் டேஞ்சரஸ். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிறு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற பையனை ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டான். ஆனால் போன பையன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கள். எவ்ரி ப்ரைஸ் டு ஆர் காட், எவ்ரி வர்ஷிப். எனக்கு தெரியல அந்த வார்த்தை, அவனு தெரியுது. இந்த பாட்டை கடத்தின நேரத்தில் இருந்து பாடின்னு மணிக்கணக்காக பாடிந்துருக்கிறான் பாருங்க. பாடி ஃபைனலாக கடத்தினவன் வீட்டில் வந்து விட்டு போயிட்டுக்கிறான். வேண்டாம் இவன் ஐயோ தாங்க முடியல அப்படின்னு. ஏன்னா பாடும்போது அதில் அபிஷேகம் வெளிப்படுது. ஹல்லேலூயா. சில பேர் அபிஷேகம் இல்லாமல் பாடினாலே உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் கவலை பாடுங்கன்றேன் நான். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பாடினெல்லாம் சில பேர் சொல்ல பாருங்க, கர்த்தருக்காக பாடல் ஊழியத்தில் நீங்கள் வர்றதா இருந்தால் உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. சில பேர் இருக்கிறோம் பாருங்க, ஸ்கேலில் பாட முடியாது, ஆனால் அந்த விருப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அபிஷேகம் வந்த பிறகு அந்த திறமையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸ்கேலில் பாட ஆரம்பிப்பான், வீட்டில் பாட ஆரம்பிப்பாங்க. என்னாச்சு, அபிஷேகம் திறமையும் கொண்டு வரும். திறமை இருக்கிறவனுக்கு தான் அபிஷேகம்னா அப்போ என்ன அர்த்தம்? அபிஷேகத்துக்கு திறமை இல்லாதவனுக்கும் அந்த அழைப்பு இருந்துச்சுன்னா, கவனிச்சிங்களா, அழைப்பு இருந்து அவனுக்கு அந்த திறமை இல்லைனா அபிஷேகம் திறமையை கொண்டு வருவார். இப்போ ஒரு வேலை இல்லை பிரதர், அபிஷேகம் வந்துட்ட பிறகு கூட என்னால் ஸ்கேலில் பாட முடியல பிரதர்னா அப்போ அது உங்கள் அழைப்பு இல்லை. சரியா? அப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து நீங்கள் பெருசாக பாடணும்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். சில பேர் என்கிட்ட வருவாங்க, பிரதர் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார் பிரதர், அப்புறம் பாடுங்கன்னு. பாடிட்ட பிறகு அவங்கள பார்த்து சொல்லுவேன், ஆண்டவர் ஏன் குத்தாருன்னு எனக்கு தெரியும், அவருக்கு வானான்னு தான் உங்களுக்கு குத்துக்கிறார், நீங்கள் இதை வந்து என்கிட்ட ரிட்டன் பாடுனுக்கிறீங்க. ஓகே. சில பேர் வந்து பிரதர் ஆண்டவர் தான் எனக்கு இந்த பாடலை கொடுத்தாருன்ட்டு அப்படியே நல்லா பாடி முடிப்பாங்க. நான் சொல்ல ஆண்டவர் கொடுக்கல, பிசாஸ் தான் கொடுத்துருக்குறான், தயவுசெய்து பாடாதீங்க இந்த இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, திறமைகள் ஃபெயில் ஆகிற இடத்துல அபிஷேகம் வேலை செய்யும். அழைப்பு இருக்கிற இடத்துல அபிஷேகம் வந்துருச்சுன்னா அந்த அழைப்பு டேஞ்சரஸ் அழைப்பாக மாறுது. பிசாசானவனுக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஆனால் அழைப்புடைய மனுஷன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளனா இந்த காலிங் அவனை நாசப்படுத்திடும். ஏன்னா அந்த காலிங் ஒரு பேர்டனாக மாறிடும். இந்த ஊழியத்தின் அழைப்பு அவனுக்கு ஒரு சுமையாக மாறி அவனை நொறுக்கிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை. வித்தவுட் தி அனாயிண்டிங் யுவர் காலிங் வில் கிரஷ் யூ. 2 பேருடைய உதாரணத்தை கொடுக்குறேன். 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஒருத்தர் பேர் சவுல் ராஜா, இன்னொருத்தர் சாம்சன். 2 பேருக்குமே ஒரே எதிரி தான், பெலிஸ்தியர்கள். Both were called to defeat the same enemy but different timelines. சவுலும் அபிஷேகம் பெற்றவர் தான், சிம்சோனும் அபிஷேகம் பெற்றவன் தான். 2 பேருமே பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டிய தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே பண்ண பிரச்சனை என்ன தெரியுமா? அபிஷேகத்தை நிராகரிச்சிட்டாங்க, அபிஷேகத்தை தூஷணம் பண்ணிட்டாங்க, டிஸ்பைஸ்ட், அதை வெறுத்துட்டாங்க, அபிஷேகத்தை மதிக்கல. என்ன ஆயிடுச்சு? அவங்கள்ட்ட இருந்தது வெறும் அவுட்டர் அனாயிண்டிங் தான். அதனால அப்படியே போயிடுச்சு பாருங்க, அபிஷேகம் அவங்கள விட்டு போயிடுச்சு. இப்போ காலிங் அப்படியே இருக்குது, ஆனால் அபிஷேகம் இல்லை. டேஞ்சரஸ், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இன்னொரு சவுல் ராஜாவாக தான் இருக்கிறான். சிம்சோனை இன்னும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, எங்கே அவர் காணமே அப்படின்னு சொல்லி. காலிங் அப்படியே இருக்குது, ஆனால் அனாயிண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எந்த சத்ருவை அவங்க ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் அபிஷேகிச்சிருந்தாரோ அந்த அபிஷேகம் அவங்களை விட்டு போன உடனே அந்த சத்ருவானவன் கையிலே அவங்க மடிஞ்சு போயிட்டாங்க. Both died in battles they were anointed to conquer. I want to let you know, don't die in a battle that you are anointed to conquer. That happens when you don't respect the anointing in your life. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க மதித்து, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, இந்த அபிஷேகத்தில் துணிச்சலாக இறங்கி நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த அபிஷேகத்தை நிமித்தம் நீங்க நல்லா இருப்பீங்க, பலர் நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தை மதிக்காம, இந்த அபிஷேகத்தை எண்ணம் கொண்டவர்களா இல்லாம சுயபலத்தில் நம்ம போய் இறங்கிட்டோம்னா சவுலை போல சிம்சோனை போல எந்த சத்ருவானவனை மேற்கொள்றதுக்கு அழைக்கப்பட்டோமோ அந்த சத்ருவான கையிலேயே மடிந்து போற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதனால தான் அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் படிங்க பார்க்கலாம். Without the anointing your calling is dangerous, but with the anointing you are dangerous. தமிழ் எப்படி வருது? அபிஷேகம் இல்லாமல் உங்கள் அழைப்பு ஆபத்தானது, அபிஷேகத்தால் நீங்கள் ஆபத்தானவர். எஸ், அபிஷேகம் தேவை. 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு 20 செகண்ட் சத்தமாக ஜெபம் பண்ணலாமா? நான் நம்ம சபைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், இன்னும் சத்தமாக ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும்னு சொல்லி. எத்தனை விசுவாசிகள் இங்கே இருக்கிறீங்க? நல்லா சத்தமாக ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆவியானவரே நீங்கள் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட், ஐ வாண்ட் யுவர் அவுட்டர் அனாயிண்டிங். ஹோலி ஸ்பிரிட், இந்த வெளிப்புறமான அபிஷேகம் எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. நீங்கள் இல்லாமல் நான் நல்ல தகப்பனாக இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் நல்ல தாயாக இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் ஒரு நல்ல சிங்கிள் பர்சனாக இருக்க முடியாது. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஐ நீட் தி அனாயிண்டிங் ஹோலி ஸ்பிரிட்.
Holy Spirit, I need the anointing. Holy Spirit, I need the anointing. ஆவியானவரே அபிஷேகியும் என்னை நிரப்பும் ஆவியானவரே. Oh, fill us, Holy Spirit. Fill us in the name of Jesus. Hallelujah. Oh, he will fill you. He will fill you and he will take you places. He will use you mightily. வல்லமையாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். வல்லமையாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இன்னைக்கு இந்த வெளிப்புற அபிஷேகத்தை பற்றி 3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். Are you ready to take notes? Yes. 3 truths about the outer anointing. இவ்வளோ நேரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த அவுட்டர் அனாயிண்டிங் உடைய தேவையை பற்றி. இப்போ இந்த வெளிப்புற அபிஷேகத்தை பற்றின 3 சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1 எழுதிங்க பார்க்கலாம். The outer anointing is for service and ministry. இன்னர் அனாயிண்டிங் நமக்காக பர்சனலாக நம்ம வளரும்படி, கிறிஸ்துவை போல மாறும்படி, ரெவலேஷனுக்காக, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஆனால் இந்த நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் இருக்குல்ல, இந்த தன்மை இது எதுக்காக பயன்படுதுன்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இது பயன்படுகிறது. தி அவுட்டர் மினிஸ்ட்ரி இஸ் ஃபார் சர்வீஸ் அண்ட் மினிஸ்ட்ரி. தி அவுட்டர் அனாயிண்டிங் இஸ் ஃபார் சர்வீஸ் அண்ட் மினிஸ்ட்ரி. அபிஷேகம் சேவை மற்றும் ஊழியத்திற்காக. இந்த அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. பாருங்க 1 கொரிந்தியர் 12:7 பாருங்க. பரிசுத்த ஆவியின் அனுகிரகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி, ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவனவன் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க விதால்னு இருக்கும். விதால்னா பிறருக்காக அர்த்தம். அப்போ இந்த வசனத்தை எப்படி படிக்கணும் தெரியுமா? நம்ம ஆவியினுடைய அனுகிரகம் பிறருடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. அப்போ கர்த்தர் எனக்கு ஆவியின் வரத்தை கொடுத்தாருன்னா அது என்னவோ எனக்கு ஒரு டைட்டில் ஏற்படுத்துறதுக்காக இல்லை, என்னுடைய பொறுப்பை நான் வெளிப்படுத்தினேன். நீங்கள் யாருன்னா நான் கிரேஸ்வின், அவ்வளோதான். சில இடத்துல போகிற இடத்துல உங்களை என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கிரேஸ்வின் வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்கள், பெட்ரா வர்ஷிப் சென்டர் சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். இதை வேறு என்னத்தை சொல்லணும்? இல்லை நீங்கள் அப்போஸ்தலர் போட்டா, ப்ராஃபிட் போட்டா, அந்த அழைப்பில் இருக்கிறவங்க அப்படி போட்டுக்கிட்டா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் நடந்துட்டு போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டிலுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கல. எத்தனை பேர் புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி? இப்போ டைட்டில் வச்சு அழைக்கிறவங்களுக்கு விரோதமாக நான் இல்லை, அவங்க என்ன வேணுமோ அவங்க டைட்டில் அவங்க வச்சுக்கிட்டோம். ஆனால் நான் ஒரு தீர்க்கதரிசி, ஐ எம் ப்ராஃபிட் ஆஃப் காட் அப்படின்னா சரி, ஓகே. எதுக்காக? உங்களுக்கு ஒரு பர்சனல் மெடலுக்காகவா, இல்லை தேவனுடைய சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவா? இட்ஸ் ஃபார் அதர்ஸ் டு பி ப்ராஃபிட்டட், அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக. அப்போ இது ஒரு பர்சனல் மெடல் மாதிரி யோசிச்சிடக்கூடாது. நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் வர எனக்கு கிடச்சிருச்சு, நல்லது. எதுக்காக? டு யூஸ் இட் ஃபார் அதர்ஸ், அடுத்தவங்களுடைய நன்மைக்காக நீங்கள் யூஸ் பண்ண. அப்போ பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்புற அபிஷேகத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். இது அடுத்தவங்களுக்காக. உங்கள் மேலே அபிஷேகம் இருந்துச்சுன்னா சும்மா இருக்காதீங்க, அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க, அநேகரை என்கரேஜ் பண்ணுங்க. யூஸ் தி அனாயிண்டிங் டு பிளஸ் சம்ஒன். டோன்ட் லெட் தி அனாயிண்டிங் லை டார்மெண்ட். செயலிழந்து போகிற மாதிரி அபிஷேகத்தை அப்படியே விட்டுறாதீங்க, அபிஷேகத்தை தேங்கி நிற்க விட்டுறாதீங்க. அபிஷேகம் ஃப்ளோ ஆகட்டும். எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ அவ்வளோ அபிஷேகம் அதிகமாகும். இன்னொரு டைம் சொல்கிறேன், எவ்வளோ அபிஷேகத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அபிஷேகம் ஃப்ளோ ஆகும். அதனால தான் அபிஷேகத்துக்கு எண்ணெயின் அடையாளத்தை கர்த்தர் கொடுக்குறார். எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அவ்வளோ க்ரோ ஆகுது அப்படின்றார் கர்த்தர். யூஸ் இட் ஃபார் அதர்ஸ். அது அடுத்தவங்களுக்காக, நமக்காக இல்லை. உங்களுக்கு சுகம் அளிக்கிற வரம் இருக்குதா, அது அடுத்தவங்களுக்காக. தீர்க்க தரிசனம் வரம் இருக்குதா, அது பிறருக்காக. சுகம் அளிக்கிற வரம், நான் ஒரு சில டைம் ஜெபம் பண்ணும்போது அந்த வரத்தில் கர்த்தர் செயல்படுவார். அநேகர் சுகம் அடைவாங்க. ஒருத்தர் 2 பேரில் அநேகர் சுகம் அடைவாங்க. பல தடவை அந்த மாதிரி நடக்கும் பாருங்க. அப்படி சுகமாகிற வரம் எனக்காக இல்லை, புரியுது? நமக்காக இல்லை. இந்த ஆவின் வரம் இமேஜின் பண்ணுங்க. நாமளே இப்படி சொல்ல முடியுமா? டச் அப்படிங்கிற போய் பிக் ஹிம் அப் அப்படியே நம்ம கொண்டு வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா? பாசிபிள் இல்லை, விளையாட்டுத்தனமாக இருக்குது. அது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த சுகம் அளிக்கிற வரம் நானே எனக்கு பயன்படுத்திக்க முடியுமா இருந்துச்சுன்னா, இந்த மூஞ்சி இப்படி இருக்குன்றீங்க, இன்னும் எவ்வளோ சுகமாக்கிட்டுங்க. வாரத்துக்கு வர்ற அந்த பிம்பிளை ஒரேடியாக தோற்று அனுப்பிக்க மாட்டேனா, ஏதாவது சரி பண்ணியிருப்பேனா நான்? The point is this, you see, the outer anointing is for service and ministry. Point number 2 எழுதிங்க, மிக முக்கியமானது. The anointing works as you exercise boldness. தைரியமாக செயல்படும் போது தான் அபிஷேகம் வேலை செய்யும். உங்களுக்கு பாடல் அபிஷேகம் இருக்கலாம், இல்லை தலைமைத்துவத்தின் அபிஷேகம் இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுற அபிஷேகம் இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கிற அபிஷேகம் இருக்கலாம், ஞான வார்த்தையின் அபிஷேகம் இருக்கலாம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். எப்பேற்பட்ட அபிஷேகத்தின் வரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு வந்து ஊழியத்தில் இறங்கலைன்னா அந்த நிறைவை நீங்கள் பார்க்க முடியாது. செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். எஸ், கர்த்தர் அழைச்சிருக்கிறது உண்மை, அபிஷேகிச்சது உண்மை, இறங்கி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக வேலை செய்வார். இந்த கூச்ச சுபாவம், இந்த இன்செக்யூரிட்டி, ஐயோ என்னை பற்றி யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ, ஐயோ நான் மிஸ்டேக் பண்ணிடுவணும், இந்த எண்ணம் நிறையா பேரை வளரவே விட மாட்டேங்குது.
அடுத்தவங்க என்ன நினைக்கிறத பற்றி ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? அது மாறிட்டே இருக்குமே இல்லையா? அது மாறிட்டே இருக்கும். அடுத்தவங்களுடைய எண்ணத்தை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்திருந்தாருனா, நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருந்தாருனா நம்ம இறங்கி செய்யணும். ஏன்னா துணிச்சலாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். பாருங்க இந்த வசனத்தை, ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse number 29 to 31. அப்போஸ்தலர்களுக்கு கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஆதி சபையின் காலத்தில் வார்னிங் கொடுத்தோன்னா அவங்களாம் ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, எப்படியெல்லாம் பயமுறுத்துறாங்க அதெல்லாம் நீங்க பாத்தீங்க ஆண்டவரே அப்படின்றாரு. 30ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. எத்தனை பேர் வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் உங்க மூலமா செய்யப்படணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? நம்ம சர்ச்ல அற்புத அடையாளங்கள் நடக்கணும், நடக்க போகுதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, அது நடக்கணும்னா என்ன ஆகணும்னு சொல்லி, அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும், அண்டர்லைன் பண்ணிக்க பார்க்கலாம், இதான் ரகசியம். அபிஷேகம் ஃப்ளோ ஆகணும்னா முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். Anoint us so that we can be bold அப்படின்றார். Boldness and anointing go hand in hand. அடுத்த வசனம் பாருங்க. ஆவியானவருக்கு இது எவ்வளவு பிடிச்சிருச்சுன்னா, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவுட்டர் அனாயிண்டிங், அதுதான் அந்த வெளிப்புற அபிஷேகம். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். போல்ட்னஸ் அண்ட் அனாயிண்டிங் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். போல்ட்னஸ் இல்லைன்னா அனாயிண்டிங் டார்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா செயலிழந்து போயிருக்கும், தேங்கி நிற்கும். ஆனால் போல்ட்னஸ் இருந்துச்சுன்னா அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்ஆர் நகரில் ஊழியம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட டைம் பாருங்க, எல்ஆர் நகர் அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஏரியா இருக்குது, அங்கே ஒரு பெரிய தொட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரியா இருக்குது பாருங்க. அந்த இடத்துல ரொம்ப பயம் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலை ஒரு தடவை வந்துச்சு. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வாலிபன், அவருக்கு மனைவி ஒரு பிள்ளை, ஆனால் அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அவர் ரொம்ப அநேகரோட பழக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்ததுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதில் எல்லாருக்கும் வேதனை ஆயிடுச்சு, அழுக, கண்ணீர். அந்த லைனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சு போயிடுச்சு அவருடைய மரணத்து நிமித்தம். ஒரு சில நாட்களில் ஒரே ஒரு வாரத்துக்குள்ள அவருடைய க்ளோஸ் நண்பன் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த தொட்டின்ற பில்டிங், அந்த பில்டிங்க்கு மேலே ஒரு மரத்துடைய கிளை, அந்த கிளையில கயிறுல தூக்கில் தொங்கிட்டார், இறந்துட்டார் அவரும். அந்த முழு ஏரியாவே ஒரு பயத்துல மூழ்கி போயிடுச்சு பாருங்க. என் கனவுல என்ன கூப்பிடுறாரு அண்ணன்றாங்க, இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு பயம், உங்களுக்கு பயம். இந்த ஏரியாவே ஒரு பயத்தில் மூழ்கிடுச்சு. அப்பதான் அந்த இடத்துல, அப்போ நம்ம சண்டே ஸ்கூலெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துக்கு நான் போனேன். அங்கே தான் நம்ம பிரதர் பாண்டியன், நம்ம சிஸ்டர் மீனா இன்னைக்கு வர்ஷிப் லீட் பண்ணாங்களா, அவங்களுடைய வீடெல்லாம் அந்த லைனில் தான் இருக்குது அந்த டைமில். அப்போ நான் அங்கே போகிறேன். நான் போய் சொல்கிறேன், இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ண போகிறேன். யார் யாருக்கு பயத்திலிருந்து விடுதலை வேணுமோ நீங்கள்லாம் வாங்க, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4:30 மணி பாருங்க, 4:30 மணி, பப்ளிக் பிளேஸ். அங்கே ஒரு மாதா கெபி இருக்குது, அந்த கெபி முன்னாடி தான் பாயா போட்டுக்கிறாங்க, அங்கே தான் நிற்கிறேன் நான். யார் யாருக்கு பயம் இருக்குது வாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு நான் கூப்பிட்றேன். ஒருத்தராக வர்றாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், கீழே விழுறாங்க. என் கூட பிரதர் ஸ்டான்லி இருந்தார் அன்னைக்கு. 2 பேரும் ஜெபிக்கிறோம். இமேஜின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு ஜெபிச்சிருப்போம் பாருங்க. இந்த டோபி கார்டன்லேருந்து அப்படியே எல்ஆர் நகருக்குள்ளே வர்ற ஸ்ட்ரீட் அதுதான், ஒரு சண்டை அது. வர்றவங்கலாம் ஜெபிச்சுக்கிறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கை வைக்கிறோம், கீழே விழுறாங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால கீழே விழுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையால் தொடப்பட்டு விடுதலை ஆகுறாங்க பாருங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்ட்ரீட் ப்ரேயர் நடத்தினோம். அடுத்த 3 மாதம் ஒரு ஸ்ட்ரீட் ப்ரேயர் ரிவைவலே நம்மளுடைய சர்ச்சில் நடந்தது பாருங்க. ஒரு ஸ்ட்ரீட் ப்ரேயருடைய அன்னைக்கு நடந்த அந்த பிக்சர் அது. ஆக்சுவலாக அன்னைக்கு தான் நடத்திட்டு இருக்கிறோம் பாருங்க. முழு அந்த இடத்துலலாம் பந்தல்லாம் போட்டு, பந்தல் போடாமல் சேர்ஸ் எல்லாம் வர வச்சு, ஒரு மைக் செட்டை ஒரு 600 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி, அப்புறம் பிரசாத் பிரதர், நாங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, அது பிரசாத் பிரதர் அது பை தி வே. எஸ், இது யாரு? ரமேஷ் பாஸ்டர் இந்த பிக்சரை பார்த்து சொன்னார், என்ன கிரேஸ்வின் பிரபுதேவா மாதிரி இருக்கிற, ஃபுல் பேகி பேண்ட்டெல்லாம் போட்டு. பேகி பேண்ட்டா? எந்த பேண்ட்டுனாலும் நம்மளுக்கு பேகியாக மாறிட்டது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் இருந்தேன். But you know what happened? You can see a revival breakthrough only because some people decided to be bold. துணிச்சலாக இறங்கணும் தெரியுமா ஊழியத்துக்காக. அங்கே நடந்துச்சு பாருங்க அற்புத அதிசயம். தைரியத்தில் நீங்கள் இறங்கணும். கர்த்தர் செய்வார் பெரிய காரியங்களை சொல்லி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், என் கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எஸ், ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகிறேன். அந்த வீட்டுக்கு ஜெபம் போனோம். ஒரு மிடில் ஏஜ்ட் மேன். அவருக்கு நான் ஜெபிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்னதான ஒரு ஹால் ரூம். அந்த ஜெபம் பண்ண கீழே விழுந்தவர் தான்.
ஜம்ப் பண்ணிட்டு கீழே விழுந்துட்டார். சரி, வல்லமையால விழுந்தார். எழுப்புற எந்திரிக்க மாட்டேங்கிறார். ஒரு 2 நிமிஷமா எழுப்பினுக்கிறோம், எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது எனக்கு வேற. நான் இப்போ தான் ஊழியத்தில் ஆரம்ப காலம், நான் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஃபைனலா இன் ஜீசஸ் நேம் கெட் அப். இப்போ முதல்ல அப்படி சும்மா தண்ணி தெளிச்சா எழுந்திருவாங்க. ஏசு நாமத்தில் எந்திரி அப்படின்றாரு. எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு சொல்றாரு மண்டவோடு அப்படின்றாரு. நான் பாருங்க சார், என்னதான் ஒல்லியா இருந்தாலும் அப்படி சொல்லாமா நீங்க என்ன? ஆனால் என்ன சொல்லாரு மண்டவோடு பார்த்தேன், மண்டவோடு என்ன இழுத்துன்னு போகுது அப்படின்னாரு. என்னவோ ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்குது. அந்த அபிஷேகத்தில் நான் வேலை செஞ்சா அபிஷேகம் நன்மைகளை கொண்டு வரும். ஹalleluya. How does your anointing work? Boldness. தைரியத்தினால தான் அபிஷேகம் வேலை செய்கிறது. ஹalleluya. But here is the third thing. ஏன்னா தைரியம்ட்டு முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? கர்த்தருக்காக நான் தைரியமா நிற்கிறேன் அப்படின்னு போயிட்டு மார்க்கெட்டில் போய் நின்று இயேசுவே தெய்வம், அவரை ஏற்றுக்கலாம், இன்னைக்கே நீ நரகத்துக்கு போவ. பலாறு மூஞ்சில் அரை வாங்கி வீட்டில் வந்து உட்காந்துக்கிறான். கர்த்தருக்கா அடி வாங்கினேன். பார்த்தா கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டார். அது அதான் சொல்ல வரேன் நான். கர்த்தர் சொன்னார்னா வேற கதை. ஏன்னா கர்த்தர் சொன்னார்னா அதுக்கான ரிசல்ட்டை பார்ப்பீங்க, அதுக்கான ரிசல்ட்டை பார்ப்பீங்க. கர்த்தர் சொல்லாமல் போய் நின்றுட்டு என்ன பிரச்சனை இது? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் நிறைய டைம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்ற நான். God told me, God told me. See, we don't go by God told me அப்படி நம்ம போகக்கூடாது. என்ன பண்ணுறோம் நம்ம? அதுக்கு பதில் நான் இப்படி சொல்கிறேனே, ஆண்டவருடைய வார்த்தை பற்றினு தான் ஜெபம் பண்ணுன்னு தான் எனக்கு இப்படி தோணுச்சு, கர்த்தர் தான் அப்படி வழி நடத்துறாருன்னு சொல்லி நான் முன்னாடி போகிறேன். கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் சொன்னார். ஒரு சில தடவை தெளிவாக நம்மளுக்கு தெரியும் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி. ஆனால் பல தடவை அவ்வளோ தெளிவாக தெரியாது. உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதா தான் நான் சொல்கிறேன். இப்போவே ஒரு சில தடவை தெரியும் பாருங்க. உங்களுக்கு தரிசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க, டக் டக்குன்னு கன்ஃபர்மேஷன்ஸ் வருது, you know God spoke to you. ஆனால் பல தடவை you don't know if it is God. All that you know is you have an unction towards it. You are drawn towards it. நீங்கள் சடார்னு செய்யணும்னு உங்களுக்கு தோணுது, பார்க்குறீங்க, சரி வேதத்தில் இடம் இருக்குது, கர்த்தர் வழி நடத்துறாராக்கும், சரி போய் பார்க்கலாம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இப்படி தான் இருக்கும் பாருங்க. எப்படி இதை வித்தியாசப்படுத்துறது? தைரியத்துக்கும் அஜாகிரதைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த மூணாவது விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்க, எழுதிங்க பாருங்க. The anointing operates based on your fellowship with God. அபிஷேகம் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. அபிஷேகம் தேவனுடனான உங்கள் ஐக்கியத்தை அடிப்படையாக கொண்டு வேலை செய்கிறது. It works. It operates based on your fellowship with God. Acts chapter 4 verse number 13ல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை பார்த்து ஜனங்க சொன்னாங்களாம், இவங்க இயேசுவோடு இருந்தார்கள். பாருங்க, இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். உங்களை பார்த்து ஜனங்க அப்படி சொல்லணும்னா ஒரு ஃபெலோஷிப்பை வளர்த்துங்கன்னு சொல்றேன் நான். திரும்பி அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. The anointing operates based on your fellowship with God. இயேசுவோட நேரத்தை செலவழிங்க. அப்போ தேவனோடு நெருக்கமார்ந்து நான் தைரியத்தில் வேலை செஞ்சா அது தேவன் வழி நடத்துனதாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. தேவனோட நெருக்கமாவே இல்லாம தைரியமா நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்யறேன்னு போனா அது பார்த்தா அஜாகிரதையாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. What's the difference between risk taking and recklessness? Faith will cause you to be a risk taker. கர்த்தருக்காக துணிச்சலாக செய்யும்படி தூண்டிவிடும் விசுவாசம். ஆனா இந்த அஜாகிரதையான செயல்கள் இருக்குல்ல, ரெக்லெஸ்னஸ், அது என்னது? அது ஆண்டவர் சொல்லாமலே போய் எதுலையோ இறங்கி அப்புறம் அடி வாங்கிட்டு வருது. அப்புறம் ஐயோ இல்லை, ஆண்டவருக்காகத்தானே தைரியமாக இறங்கினேன், ஆண்டவர் சொல்லி தைரியமாக இறங்குன்றேன். எலியா சொன்னார் அன்னைக்கு, 2 பலிபீடத்தை கட்டிட்டு இல்லையா, அவங்க பலி கொடுத்தாங்க, அக்கினி வரல. இவர் பலி கொடுத்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். வேற நல்லா கவனிங்க, அக்கினி வந்ததுக்கு காரணம் என்ன? சொன்ன மாதிரியே செஞ்சதுனால. கர்த்தர் சொன்னார் இதை செய்யின்ட்டு, அதனால தான் அவர் செஞ்சார். இப்போ நீங்கள் போய் அந்த மாதிரி ஏதாவது போட்டி போட்டுறாதீங்க மாற்று மதத்துக்காரங்கள்ட்ட போய், நீ ஒரு பலிபீடத்தை கட்டு, நான் ஒன்று கட்டுறேன், இல்லை இறங்கிடாதீங்க. எலியாக்கு கர்த்தர் சொன்னார், அது கர்த்தர் ரிஸ்க் டேக்கிங்க கர்த்தர் ஆசீர்வதித்தார். How do you know the difference between risk taking and recklessness? Fellowship with God. தேவனுடன் ஐக்கியத்திலிருந்து தீர்மானம் எடுத்து அங்கிருந்து வர்ற தைரியத்தில் நான் செஞ்சேன்னா அது கர்த்தர் எனக்கு வழி நடத்தினதா இருக்கும். ஆனால் தேவனோட ஐக்கியத்திலேயே இல்லாமல் God told me, God told me, God told me, God told me வியாபாரம் பண்ணிட்டு போனால் அது நிறைய ரெக்லெஸ்னஸில் தான் கொண்டு போய் முடிவடையும். அதனால தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு போனஸ் பாயிண்ட்டை நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. When you're not in fellowship with God, when you're not in fellowship with God, you see, the anointing on your life will expose your weakness. இந்த பாயிண்ட் எழுதிங்க. The outer anointing exposes both your gifts and your weaknesses. இந்த வெளிப்புற அபிஷேகம் உங்கள் வரங்களையும் உங்கள் பலவீனங்களையும் அம்பலப்படுத்துகிறது. வந்துச்சு பாருங்க தமிழ்ல நமக்கு. It exposes your gifts and your weakness. ஆனால் ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு
கர்த்தர் அந்த வீக்னஸ்க்கு ஒரு கவரிங்கை ஏற்படுத்துறார். அந்த வீக்னஸ் மத்தியில் ஒரு பலத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த வீக்னஸ் இருக்கு தெரியுமா, அந்த சீக்ரெட் சின், அந்த சீக்ரெட் வீக்னஸ், அந்த பிரச்சனை, அந்த அடிக்ஷன், அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அதிலிருந்து சுத்திகரிப்பார் அந்த மனிதனை. இவர் போய் வெளியே பிரசங்கம் பண்ணும்போது அபிஷேகம் வந்தா அவன் நிர்வாணமாக மாட்டான். உங்களுக்கு தெரியுமா, பைபிள் ஒருத்தர் இருந்தார், அபிஷேகம் வந்தா அவர் நிர்வாணம் ஆயிடுவார். யார் தெரியுமா அது? சவுல். ஏன் சவுல் அப்படி ஆனார் தெரியுமா? ஏன்னா அபிஷேகம் வந்துச்சு, ஆனா அழைச்சவரோட ஐக்கியம் இல்லை. Saul did not have a fellowship with God who called him and anointed him. Because he lacked fellowship with God, the anointing exposed his weakness. இன்னைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன், இந்த ஐக்கியத்தின் இடத்துக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தரின் அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது உண்மைதான். இந்த அபிஷேகம் நல்லா வேலை செய்யணும்னா, நிலையா வேலை செய்யணும்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தேவனோட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறது. ஏன்னா அபிஷேகம் ஐக்கியத்தினால தான் நல்லபடியாக செயல்படுகிறது. இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையை மாத்தும் சொல்றேன். எத்தனை பேர் இந்த வருஷம் அபிஷேகம் நிரம்பி வழிதல எதிர்பார்க்குறீங்க? இன்னொரு அனாயிண்டிங், அவுட்டர் அனாயிண்டிங் ரெண்டுமே. எத்தனை பேர் ஒரு ஓவர்ஃப்ளோ எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமா ஓவர்ஃப்ளோ ஆகும். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்ன்ற நான் சொல்றேன். கடன்ல இருந்து வெளியே வருவீங்க, அநேகருக்கு கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வருஷமா இருக்க போகுது. அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்ட்ராடினரி வருஷமா இருக்க போகுது. அபிஷேகத்தினால தான் நம்ம பட்டணத்தை மாற்ற போறோம். சுவிசேஷமும் அபிஷேகமும் இது ரெண்டும் இல்லைன்னா பட்டணம் மாறாது. இந்த பட்டணத்தில் பில்டிங்ஸ் அதிகமாகலாம், இந்த பட்டணத்தில் ரிஹாப்ஸ் அதிகமாகலாம், இந்த பட்டணத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதிகமாகலாம், எல்லாம் நல்லதுதான். ஆனா சுவிசேஷம் வந்து அபிஷேகம் வேலை செய்யலனா இந்த பட்டணத்தில் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. How do you save the world? You don't save the world by planting trees and plants. சிறுத்தை காப்பாத்து, சிங்கத்தை காப்பாத்து, செடியை காப்பாத்து, மரத்தை நடவை, இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இது வந்து physical earth. How do you save the world? By saving its people. அந்த ஜனங்க காப்பாற்றப்படணும். அதனால தான் உலகம், அப்படிதான் உலகம் காப்பாற்றப்படுகிறது. ஜனங்க ரட்சிக்கப்படணும். அதுக்கு தேவை சுவிசேஷமும் அபிஷேகமும். பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அவருடைய டெஸ்டிமனிஸ் நான் கொஞ்சம் கேட்டிருந்தேன் பாருங்க. பீகார்ல ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தேவ மனிதன். பீகார்ல அவர் சொல்றாரு, நட் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு சமுதாயம் இருக்குதான். 52 கிராமங்கள்ல இந்த சமுதாயம் வெறும் வேசித்தனம் பண்ணியே பொழப்பு நடத்துற ஒரு சமுதாயம். வேசித்தனம் தான் அவங்களுடைய நம்பர் 1 பிசினஸ். அதுல ஒரு சில பேர் கல்லுடைக்க போயிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பெண்மார்கள், ஆண் பிள்ளைகள், இவங்க எல்லாருமே கூட வேசித்தனத்துக்கு அனுப்பப்படுவாங்களாம். நல்லா கவனிங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களாம். 5 வயசுல இருந்தே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களாம். ஆபாச காட்சிகளை காமிச்சு அவங்க மனதில் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பொல்யூட் பண்ணி வேசித்தனத்துக்காக பயன்படணுன்றதுக்காக சிறு வயதுல இருந்தே அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. 7 வயசுல அந்த பிள்ளைகளுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம். 7 வயசு பெண் பிள்ளைகளுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா ட்ரக்ஸை கொடுத்து அந்த வெறி ஏற்றுறதுக்காக இவங்க அப்படி செஞ்சு விட்டுருவாங்களாம் பாருங்க. அந்த இடத்துக்கு அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவர்கள்லாம் போகும்போது யோசனை, எப்படி இவங்களை ரீச் பண்ணுறது? ஆண்கள் போனால் பிஸ்னஸ் வந்துச்சுன்ட்டு எல்லாம் வராங்க வேசித்தனத்தை இருக்கிறவங்க. பெண்கள் போனால் இவங்களும் வேசித்தனத்துக்காக தான் வந்திருக்கிறாங்க, இவங்களும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கப்பல் ஊழியம் செய்ய போனாங்களாம், ஒரு கணவன் மனைவி. அவங்க அங்கே இருக்கிற கல்லுடைக்கிறவர்களுடைய பிள்ளைகள், இந்த வேசித்தனத்துக்கு போகிற இந்த தாய்மார்களுடைய பிள்ளைகள், இவங்க அத்தனை பேர் கூப்பிட்டு அவங்கள கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சு இவங்களுடைய புடவெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுத்து அவங்க நன்மை செய்யும்போது இந்த பிள்ளைங்களாம் வர ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 36 பிள்ளைகள் வர ஆரம்பிச்சாங்களா. இவங்க எல்லாம் வேசித்தனத்தில் பிறந்த பிள்ளைகள், வேசித்தனத்துடைய கலாச்சாரத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகள். 36 பிள்ளைகளை கூப்பிட்டு ப்ரேயர்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் படிப்பறிவுலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு தோணுச்சான், எல்லாருக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி. சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம் பாருங்க. 36 பிள்ளைகளில் 26 பிள்ளைகள் HIV பாசிட்டிவ். 26 பிள்ளைகள் எய்ட்ஸ் நோயால் மரித்து போகிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் உண்டுன்னு பார்த்து மனசு உடஞ்சு போயிட்டாங்களாம். 26 சிறு பிள்ளைகள் HIV பாசிட்டிவ். என்ன செய்யறது? அடுத்த வாரம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கலாம் சொல்லி அடுத்த வாரம் ஒரு ஜப கூட்டத்தை வச்சு, ஜப கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கியது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி அத்தனை பிள்ளைகளும் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சாங்க. உண்மை, அத்தனை பிள்ளைகளும் அந்நிய பாஷையில் நிரம்பி பரிசுத்த ஆவியானால நிரப்பப்பட்டு தேவ ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு மாதம் ஆயிடுச்சு. திரும்பி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா எத்தனை பிள்ளைகளுக்கு HIV பாசிட்டிவ்னு முதல் டெஸ்ட்ல வந்துச்சோ அத்தனை 26 பிள்ளைகளுக்கும் HIV நெகட்டிவ்னு வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவரால செய்யக்கூடாத ஒரு அதிசயம் ஏதாவது உண்டா?
அபிஷேகத்தினால மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஏதாவது உண்டா? பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியோட வல்லமை இல்லாம நம்ம குடும்பத்தை இந்த சீர்கெட்டு போன உலகத்துல வாழ வைக்க முடியாது. யூ நீட் தி அனாயிண்டிங். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எனக்கு அபிஷேகம் தேவை. இந்த சமுதாயத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு பேர் வந்து அஞ்சலி. அவர் சொல்றார் டெஸ்டிமனியில, இந்த அஞ்சலின்ற பெண்மணி நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு 7 வயசு பெண் பாருங்க. அவங்க தாயார் அவங்க வேசித்தனத்துல ஒரு சீனியர் மாதிரியா, அவங்க ஒரு டான் மாதிரியா பாருங்க, ரொம்ப கிரிமினலா யோசிப்பாங்களாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போது இந்த பாப்பான்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் இவங்கள்ட்ட சொன்னா விட மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே தெரியாமலே இந்த 7 வயசு பொண்ணு கொல்கட்டா, சரியா, அந்த டைம்ல கால்கட்டால இருக்கிற வேசித்தனத்துக்கு வித்துருச்சான் பாரு. அவங்க அம்மாவே பொண்ணை வித்துருச்சான். 7 வயசு பொண்ணு. இவங்க தேடுறாங்களா, ஐயோ வந்துட்டு இந்த பொண்ணை காணவே. கேள்விப்பட்டா அவங்க தாயாரே என்ன பண்ணிட்டாங்க, வேசித்தனத்தில் வித்துட்டாங்க. எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது, எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறது, எல்லாருக்கும் ஒரு அங்கலாய்ப்பு பாருங்க. 3 நாள்ல அஞ்சலி வந்துச்சு. திரும்பியும் வந்து உட்கார்ந்துக்கிறாரு ப்ராஜெக்ட்ல. எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்பேற்பட்ட இடத்துல இருந்து எப்படிமா தப்பிச்சு வந்தேன்னா, அப்ப அந்த பொண்ணு கதை சொல்லிச்சான். அங்கிள், என்ன ஒரு இடத்துல வித்துட்டாங்க, அந்த இடத்துல என்ன கூட்டிட்டு போய் ஒரு ஆள் விட்டாரு. அங்க ஒரு வீடு, வேசித்தனத்தின் வீடு, அதுல 15 அக்காமாருங்க இருந்தாங்க. இந்த 15 அக்காமாருங்கள்ல ஒரு அக்காவுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகி நான் செத்து போயிடுவேன்னு அழுதுட்டு இருந்தாங்க. என்ன அப்பதான் கொண்டு போய் விட்டாங்க. நான் அந்த அக்காட்ட கேட்டேன், உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அந்த அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது, நான் செத்துருவேன் அழுது நின்று. இந்த அக்காட்ட கேட்டுருந்தா வேலை ஆகாதுன்ட்டு நான் போய் அப்படியே தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த அக்கா சுகமாயிட்டாங்கோ. சுகமான ஒன்று அந்த 14 பேரும் லைனில் வந்து நின்னாங்களாம். பேட்டி எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுமா, எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணு. 14 பேர் வந்தாங்களாம் பாருங்க, ப்ரேயருக்கு வந்து நின்னாங்களாம். கூட்டின்னு போய் வந்த விட்ட மனுஷன் நினச்சானா, இந்த பொண்ணை தெரியாம கூட்டின்னு வந்து விட்டோம், இது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி இந்த தொழிலே மண்ணவாரி போட்டும் போல அப்படின்னு ரிட்டர்ன் கூட்டின்னு வந்து விட்டுக்கிறார் அவரை. எல்லாரும் சொல்லுங்க அபிஷேகம்னு சொல்லுங்க சத்தமாக. இப்ப அஞ்சலி வளர்ந்த ஒரு பெண்மணி, பாலிடெக்னிக் முடிச்சு, இன்னொரு டிகிரி கோர்ஸ் முடிச்சு, டீச்சர், கிராமமா போய் சாட்சி ஷேர் பண்ற ஒரு டீச்சர். அவங்க சாட்சி ஷேர் பண்ணி அத்தனை கிராமங்கள்ல 2 கிராமங்கள் இனி இந்த கிராமத்துல வேசித்தனத்துக்கு அனுமதியே இல்லைன்னு சொல்லி கிராம தலைவரே பேன் பண்ற அளவுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்றேன், இந்த பட்டணமும் இப்படிதான் மாறப்போகுது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க gospel and the anointing. கர்த்தர் உங்க மூலமா மாத்துவார்னு சொல்றேன். நம்ம பிள்ளைகள் மூலமா மாத்துவார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமா கர்த்தர் உங்க வேலை இடத்தையும் உங்களுடைய சமுதாயத்தை கர்த்தர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அபிஷேகத்துடைய வல்லமையை, இந்த அபிஷேகத்துடைய முக்கியத்துவத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? Come on somebody with all your heart. Thank you Holy Spirit. என்னோட அருமையான வார்த்தை, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen.